ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துகிறார் தேவன். உணர்ச்சி வசப்படுத்துகிற அன்பு மட்டும் கிடையாது, நம்மை பலப்படுத்துகிறதான அன்பு. நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாகும். நம்முடைய தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். பேசுகிற தேவன் நம்முடைய தேவன். ஒவ்வொரு நாளும் அவருடைய பேசுதலை அனுபவிக்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அந்த வாழ்க்கை நமக்கு இல்லாவிட்டால் நம்மை வேறு யாரும் பலப்படுத்தவே முடியாது. பலவீனமாக தான் இருக்கணும் சாகிற வரைக்கும். பலப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். பேசி அவர் பலப்படுத்துகிறார், நம்மோடு சம்பாஷிக்கிறார் நம்முடைய தேவன். ஈஸ்வரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே அப்படின்னு பாட்டு படித்தோம். பாதத்தில் அமருகிறது என்று சொல்லுவது அவர் சத்தத்தை கேட்கிற அந்த நேரம். பாதத்தில் அமர்ந்து நாம் இருக்கும்போது, அவர் நினைவாக இருக்கும்போது, அவர் சமூகத்தில் இருக்கும்போது அங்கே ஒரு கலந்துரையாடல் அங்கே உண்டாகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சம் அது, அவசியமானது. அது தேவனை ஒரு கடவுளாக மட்டும் வணங்கிட்டு போகிறது கிடையாது. அவரோடு கூட பேசுகிறோம், அவர் பேசுவதை கேட்கிறோம். கேட்கும்போது நமக்கு என்ன உண்டாகிறது? நம்முடைய சோர்வுகள் எல்லாம் நீங்கி போகிறது, நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகிறது, நம்முடைய கலக்கங்கள் எல்லாம் நீங்கி போகிறது, பாரங்கள் எல்லாம் நீங்கி போகிறது. அங்கே நாம் ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கிறோம், அங்கே நாம் தைரியத்தை அனுபவிக்கிறோம், அங்கே நாம் பலத்தை அனுபவிக்கிறோம். தேவ சமூகத்தில் நமக்கு இருக்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அது. எப்போவுமே கவலையாக இருந்துகிட்டே இருந்தோம்னா, எப்போதும் சோர்ந்து இருப்போமானால், இன்னும் அதிகமாக கர்த்தரோடு கூட உறவாடலை, அவர் முகத்தை பார்க்கலை, அவரோடு கூட பேசலை, அவர் சத்தத்தை நம்ம கேட்கலை. தினமும் பாரங்கள் வருகிறது, யோசனைகள் வருகிறது. நம்முடைய எதிர்காலத்தை பற்றியும், நம்முடைய வாழ்க்கையை பற்றியும், சூழ்நிலைகளை பற்றியும், பொருளாதாரத்தை பற்றியும், பிள்ளைகளை பற்றியும், நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றியும், நெருக்கங்களை பற்றியும் கவலை நம்மை நாள்தோறும் வந்து அண்டிக் கொள்ளுகிறது. எப்படி வெளியே வரும்? அதில் இருந்துட்டு அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. இயேசு நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசு சொன்னார், நானே உங்களுக்கு எல்லாம் நானே. என்னிடத்திலே வரும்போது, என் சமூகத்திலே நீங்கள் வரும்போது, என் வார்த்தைகளை கேட்கும்போது நீங்கள் இனியும் கவலையாக இருப்பது இல்லை. வெளியே வந்துடுவீங்க. நீங்கள்